எந்த விஷயம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்களா? அவங்க செஞ்ச வேலைனால எல்லா மக்களுக்கும் அது தெரிய வந்துருச்சு. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உருட்டு வெப்சைட் விக்கிபீடியாவ பத்தி. ஆனா அதுல உண்மையான விஷயங்கள் நெறையவே இருந்திருக்குது. பிஎஃப் சுர்ஹவுத் அப்படின்னு சொல்லப்படுற நெறைய ராணுவ ரகசியங்கள் ஒளிச்சு வைக்கப்பட்ட இந்த இடத்துல இருந்து ஒரு ரகசியம் ஒண்ணு வெளிவந்துருது விக்கிபீடியாவுல. இந்த ராணுவ ரகசியங்கள் கசிஞ்சிருச்சு அப்படின்னு டிசிஆர்ஐக்கு பல மாசங்கள் கழிச்சு தான் தெரியவே வருது. இதனால அவசரமா பிரான்ஸ் விக்கிபீடியாவுக்கு தலைவரான ரெமி மேத்திஸ கூப்பிட்டு அவருக்கு ரொம்ப அழுத்தம் குடுத்து ராணுவ ரகசியம் கசிஞ்ச பக்கத்த அழிக்க சொல்லி சொல்றாங்க. இவரும் அவரோட குழுவுக்கு உத்தரவிடுறாரு. அது என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அவங்க குழுவுல எல்லாரும் தேடி பார்த்த பிறகு தான் தெரிய வருது. இது எல்லாமே நேரலையில குடுத்த தகவல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அதனால எந்த தகவல் அழிக்கணும்னு சரியா சொன்னீங்கன்னா அழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. டிசிஆர்ஐயால அது என்ன தகவல்னு யார்கிட்டயும் சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் டிசிஆர்ஐ தனிநபர் செயற்பாட்டாளர புடிச்சு இத நீ அழிக்கலனா உன்ன நாங்க அரெஸ்ட் பண்ணிருவோம் அப்படின்னு மிரட்டி இந்த பேஜ டெலீட் பண்ண வைக்கிறாங்க. அப்படி இருந்தும் யாரோ ஒருத்தர் அத மீட்டெடுத்து திரும்பவும் விக்கிபீடியாவுல அத பதிவேற்றம் பண்ணிட்டாரு. முதல்ல பதிவேற்றம் பண்ணியிருந்தப்ப கூட 10 பார்வைகள் மட்டும் தான் அதுல இருந்துச்சு. ஆனா திரும்பவும் பதிவேற்றம் பண்ண பிறகு அதுதான் பிரான்ஸ்லயே இப்ப அதிகம் பார்க்கப்பட்ட பக்கமா மாறி இருக்குது.